இந்த உலகத்தில் ஆறுதலும் தேறுதலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சமயத்தில் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு காலகட்டத்தில் நாம் மிகவும் அறிந்த தீர்க்கதரிசி எலியாவுக்கும் ஆறுதல் தேவைப்பட்டது. எசபேல் ராணிக்கு பயந்து ஒரு குகைக்குள்ளே போய் எலியா ஒளிந்து கொண்டான். அவனை ஆறுதல் படுத்தும்படி, அவனை தேற்றும்படி கர்த்தர் தம்முடைய தேவ தூதனையே அனுப்புகிறார். தேவ தூதன் எலியாவை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனமும் கொடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சில சமயம் உங்களையும் ஏதோ ஒரு வடிவில் தேவ தூதர்களை அனுப்பி உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொண்டு வருகிறவர் நம்முடைய கர்த்தர். நம்மால் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய கூடுமானால், தேற்ற கூடுமானால் அதை நாம் தவறாமல் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால், பல தருணங்களில் தேவ ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்களை தேற்றுவார் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை எல்லாம் நம்மை கொண்டு தேற்றும்படியாக நம்மை ஆறுதலின் பாத்திரமாக்கி கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 1 4 வசனத்தில் நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவராகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆறுதல் செய்யப்பட்டோம், மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்வோம். பிரியமானவர்களே, இயேசுவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து இயேசு தன்னுடைய ஜீவனையே விலை கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்த நம்முடைய ஆத்துமாவை நம் வாழ்நாளின் கடைசி வரை காத்துக்கொண்டு கர்த்தருடைய நேரத்தில் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம். ஆமேன்.